welcome back to our channel. That's the princess. நான் தான் உங்க princess பேசுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைட் டின்னர் என்ன பண்றோம் அப்படின்றதா பார்க்க போறோம். ஸோ அங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். கழிச்சு நைட் டின்னருக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ என்ன பண்ண போறேன் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ அதுக்கான திங்ஸ் ரெசிபி எல்லாமே எழுதிட்டேன். ஸோ என்னொன்னு எல்லாத்தையும் எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா தக்காளி, வெங்காயம், பன்னீர். ஆக்சுவலா பன்னீர் வந்து பாத்தீங்கன்னா ஹட்சன் பிராண்டு. ஸோ இந்த பிராண்ட்ல தான் பன்னீர் வந்து ரொம்ப சூப்பர் சாஃப்டா இருக்கு. கை வச்சாலே உடையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் ப்ரொமோஷன். நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் காசு கொடுத்துதான் வாங்கி பண்றேன். இப்போதைக்கு நான் ஒரு குட்டி யூடியூபர் அப்படின்றனால எனக்குலாம் ப்ரொமோஷனுக்கு எதுவும் வராது. அதுக்கப்புறம் மில்கி மிஸ்ட் ஃப்ரெஷ் கிரீம், கொரியாண்டர். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம். அண்ட் இதெல்லாம் வச்சு நம்ம இன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மம்மி வந்து மாவு பிசைறதுக்காக வந்து கோதுமை மாவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு, சர்க்கரை, சால்ட்டு, எண்ணெய், தண்ணி எல்லாம் ஊற்றி மாவு பிசைஞ்சு நல்லா வச்சுட்டாங்கன்னா அது ஊறி நம்ம தேய்ச்சி எடுக்கும் பொழுது ரொம்ப சாஃப்டா இருக்கும் சப்பாத்தி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஏவன்றது பார்த்துருக்கோம். உங்ககிட்ட இருக்க ஹார்டான பன்னீரை சாஃப்ட் ஆக்கினாலும் சரி, இல்லை சாஃப்டா இருக்க பன்னீரை எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ஆக்கினாலும் சரி, நீங்க வந்து கை தொடுற அளவுக்கு வெது வெதுப்பான சூடுல இருக்க நல்ல தண்ணியில வந்து உங்களோட பன்னீரை வந்து போட்டு எடுத்தாலே போதும். மினிமம் 5 minutes, மேக்ஸிமம் நீங்க எவ்வளோ நேரம் வேணா வச்சுக்கலாம். ஆனால் 1/2 an hour எடுத்துருங்க. ஸோ இந்த டைமிங்ஸ்க்கு நீங்க போட்டு எடுத்தாலே போதும். உங்களோட பன்னீர் எப்படி இருந்தாலுமே அது வந்து எக்ஸ்ட்ரா சாஃப்ட் ஆயிடும், சூப்பர் சாஃப்ட் ஆயிடும் அது. ஸோ இப்படிதான் நான் ஒரு தடவையும் பன்னீர்ல ஏதாச்சும் செய்யறேன்னா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து டிஷ்ஷை இன்னுமே வந்து சூப்பரா டேஸ்ட்டுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் பன்னீரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் அதில் இதை போட்டுட்டு அடுத்து என்னென்ன வெஜ்ஜிஸ் வேணுமோ அதை நான் போட்டுப்பேன். இப்போ வந்து கேஷ்யூ சோக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு மூடி கேஷ்யூ நான் எடுத்துக்கிறேன். அரை மூடி அளவுக்கு கேஷ்யூ எடுத்து சுடு தண்ணியில சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லா பழுத்த தக்காளி பாதி எடுத்து அது நடுவுல மட்டும் கீரல் போட்டு வேக வச்சிடலாம். ஏன் கத்தி எங்கம்மா இருக்கும் பாருங்க. இல்லம்மா இதுவும் நல்லா ஷார்ப்பா. இப்ப தக்காளியில முழுகிற அளவுக்கு நல்ல தண்ணி ஊத்தி நான் வேக வச்சுக்கிறேன். பன்னீர் மேரினேஷனுக்கு ரொம்பலாம் நிறைய பொருள் தேவைப்படுறது கிடையாது. பன்னீர், சால்ட்டு, காஷ்மீரி சில்லி, அவ்வளோ காஷ்மீர் சில்லி பவுடர் இவ்வளோதான் தேவை. ஸோ இது மட்டும் போட்டு நீங்க மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுல வந்து லைக் பன்னீரும் சால்ட்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஆயில் அண்ட் பட்டர்லாம் போட்டு டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். காஷ்மீர் சில்லி பவுடர் நாங்கள் டிமார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். டிமார்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ண டிமார்ட் பிராண்டோட காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து காரம் தெரியுது. மற்ற பிராண்டோட காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஸ்பைஸ் இருக்காது, வெறும் கலருக்கு மட்டும்தான் அது இருக்கும். பட் டிமார்ட்ல இருந்து வாங்கின காஷ்மீர் சில்லி பவுடர் ஸ்பைஸ் இருக்கனால நான் வெறும் காஷ்மீர் சில்லி பவுடர் மட்டும் போட்டுக்கிறேன். சப்போஸ் உங்களோட வேற ஏதாச்சும் பிராண்ட் யூஸ் பண்றீங்க, எனக்கு ஸ்பைஸ் இருக்காது அப்படின்னா நீங்க வெறும் சில்லி பவுடரா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இதை ஆல்ரெடி பன்னீர்ல வந்து சால்ட் போட்டு மேரினேட் பண்றோம் அப்படின்றதுனால கிரேவில வந்து கடைசியா நீங்க சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா சால்ட் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சால்ட் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா சால்ட் ஆல்ரெடி மேரினேட் பண்றோம் அப்படின்றனால ரொம்ப ஊறி போயிடும். ஸோ இப்போ இந்த பன்னீரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம வந்து பன்னீர் கிரேவி வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக் டக்குன்னு ஒரு ப்ராசஸாக முடிச்சிடலாம். ஸோ வெந்த தக்காளியை நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்க போறோம். ஆறினதுக்கு பிறகு அரைச்சி மற்ற வேலைகளை செய்யலாம். ஸோ இதை போய் நம்ம இப்போ ஆற வச்சுட்டு வந்துடலாம். சூப்பரா கொத்தி கொலை பண்ணி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுக்காலாம் பண்ணியாச்சு. நம்ம பன்னீரை சாட்டே பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஆயில், அதுக்கப்புறம் பட்டர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு
ஒரு பேன் ஃபுல்லா நான் நல்ல பெரிய பேனா எடுத்துக்கிட்டேன். பன்னீரோட குவான்டிட்டி ரொம்ப நிறையவே இருக்கு அப்படின்றனால பெரிய பேனா எடுத்துக்கிட்டா ஒண்ணு மேல ஒண்ணு விழுந்து உடையாம ரொம்ப சூப்பரா வரும் அப்படின்றனால பெரிய பேனா எடுத்துக்கிட்டேன். என்னோட பெஸ்ட் டிப் பன்னீரை வந்து உடைக்காம வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டு யூஸ் ஸ்பாச்சுலா யூஸ் பண்றது மூலமா உங்களோட பன்னீர் சுத்தமா உடையாம வந்து நீங்க குக் பண்ணி எடுக்க முடியும். மிக்ஸி உங்க மிக்ஸி எந்த அளவுக்கு அரையுமோ அது போல. ஆக்சுவலா எங்க வீட்டுல நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு புழு இது வந்து பண்ணிருக்கோம். ஆக்சுவலா நேத்து தான் வந்து எங்க வீட்டையே ஒரு தியேட்டராக மாத்த வேண்டும் என்ற காரணத்தினால் நாங்க வந்து இந்த செட்டப் பண்ணோம். எங்களோட ஹால்லுமே ஏசி இருக்கு அப்படின்றனால ஃபுல்லாவே வந்து ஹால் வந்து க்ளோஸ்டு ஹால் கிடையாது அப்படின்றனால ஏசி போட்டாலே அந்த ஏசி வந்து ஹாலுக்கு தவிர மீதி எல்லா இடத்துக்கும் போகும். கிச்சனுக்கு போகும். கிச்சன் வேற ஓப்பன் கிச்சன்ன்றனால கிச்சனுக்கு போகும். பெட்ரூமோட வேக்கு போகும். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போகுமா. அதனால நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா ரொம்ப நாளாவே இந்த ஸ்கிரீன் வாங்கி போடணும்ன்றது பிளான் தான். ஆனா மெஷர்மெண்ட்ஸும் அதுக்கேற்ற டைமும் கிடைக்காதனால போடல. பட் இந்த வாட்டி நாங்க போட்டோம். கொடுங்கம்மா. நான் கொஞ்சம் பின்னாடி வச்சு காட்டேன் கைஸ். சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேட் தியேட்டர் செட்டப் பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் வாட் வி டிட். ஆக்சுவலா வந்து எங்க வீட்டுல ஆல்ரெடி ஹோம் தியேட்டர் இருக்கு அண்ட் 55 இன்ச்சுக்கு டிவியும் வச்சிருக்கோம். ஏசியுமே ஹால்ல மாட்டி வச்சிருக்கோம். இப்ப நாங்க ஏதாச்சும் மூவி பார்க்கணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து டிவியுமே நல்ல பெரிய டிவி அப்படின்றனால டெஃபினட்டாவே எங்களுக்கு வந்து கிளாரிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த டிவில. ஸோ அதனால வந்து எங்களுக்கு அது வந்து ரொம்ப பக்காவா வந்து ஒரு தியேட்டர் செட்டப்பே அந்த டிவி வந்து ஒரு தியேட்டராகவே கன்வெர்ட் பண்ணியே எங்களுக்கு கொடுத்துரும் அந்த டிவி. அண்ட் ஹோம் தியேட்டருமே வந்து சூப்பரான குவாலிட்டியில வாங்கியிருக்கோம் அப்படின்றனால வந்து பாத்தீங்கன்னா ஹோம் தியேட்டருமே பேஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நல்லா சவுண்ட் வச்சு கேட்கும் பொழுது அதுவுமே ஒரு தியேட்டர் மாதிரி மாறிடுது. அண்ட் சம்மர் சீசன் அந்த மாதிரி டைம்ல ரொம்ப புழுக்கமா வந்து படம் பார்க்க முடியாது அப்படின்றனால ஏசியும் நாங்க வச்சிருக்கோம். பட் என்ன ஒரு குறைனா ஏசி வந்து ஹாலுக்கு போயிடுது. ஹாலை தவிர வேற எல்லா இடத்துக்கும் போயிடுது. பெட்ரூமோட வேக்கு, கிச்சனுக்கு, அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிடுது. ஸோ இந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் மார்னிங் டைம்ல எங்களால மூவி பார்க்க முடியல. ஸோ ஆக்சுவலா எங்களோட பின்னாடி இருக்க வீட்டுல வந்து மரம் வச்சிருந்தாங்க. வீடு ரெனோவேட் பண்றதுனால மரத்தை கட் பண்ணிட்டாங்க. ஸோ மரம் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு டைரக்ட் சன்லைட் வரல. பட் இப்ப வந்து மரம் இல்லாதனால எங்களுக்கு சன்லைட் வந்து டைரக்டா வீட்டுக்குள்ள அடிக்குது. லிட்ரலி எங்களுக்கு வந்து ஹாலாண்ட பின்னாடில இருந்து ஹாலாண்ட ஒரு சூரியன் பக்கத்துல நிக்கிற அளவுக்கு பயங்கரமா சன்லைட் வருது. அண்ட் அந்த சன்லைட் வந்து டிவிலுமே எங்களுக்கு வந்து தெரியுது. எங்களுக்கு ப்ராப்பரா டிவி பார்க்க முடியல. ஸோ அதனால வந்து இந்த ஸ்கிரீனை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி கட்டுக்கு தான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா சன்லைட்டும் கொஞ்சம் வந்து மார்னிங்ல வந்து சன்லைட் கட் பண்றதுக்கு இது மட்டும் போட்டு விட்டோம்னா எங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே சன்லைட் கட் ஆயிடும். இப்படிதான் நாங்க வந்து செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். நேத்து தான் பண்ணோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ் இஸ் வாட் தி செட்டப் ஆக்சுவலி. எனக்கு என்ன ஒரே ஒரு குறைச்சலா இருந்துச்சுன்னா அந்த கிரேக்கு பக்கத்துல இங்க இருக்கு பாத்தீங்களா ப்ரௌன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் அப்படியே மிஸ்மேட்ச் பண்ணி ஆயிருந்துச்சுன்னா ரொம்ப பக்காவா இருந்திருக்கும். இந்த அப்படியே இந்த ஹாலுக்காகவே செஞ்ச மாதிரி இருந்திருக்கும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்கிரீன் கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன்ல பார்க்கும்போது கிளாரிட்டி ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ரொம்ப கம்மியா இருக்கு மீன்ஸ் அந்த கிரே கலர் வந்து ஒரு பயங்கர கிரே கலர், லைக் அது ஒரு சூப்பரா இருக்கு. பட் இப்ப வந்து அது கம்மியாயிடுச்சு. சுத்தமா அந்த கிரே மாதிரியே தெரியல. அண்ட் இதே கிரே கலர் தான் என்னோட மேல கிட்ஸ் ரூம் கூட நான் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரீன் எங்க வாங்கணும், ஹோம் தியேட்டர் என்ன பிராண்டு, அண்ட் டிவி என்ன பிராண்டு, எங்க வாங்கணும், இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்காக ஒரு தனி ஷார்ட்ஸே நாங்க எடுத்து போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தோல் எடுத்த தக்காளியை நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் இதுல.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 20 நிமிஷம் சோக் பண்ணி வச்சிருக்கோம். முந்திரி வந்து ஆட் பண்ணிக்க போறோம். அண்ட் இது கூட கொஞ்சமா காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். காஷ்மீர் சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், குமின் பவுடர், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். அதுல போட போற ஒரு மெயின் பேஸ்ட் ரெடி. அதெல்லாம் வேண்டாமா, கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கலாம். நீதான் அச்சு கொடுக்க போற. கொரியாண்டர் பவுடர் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து குமின் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமா வந்து அந்த கேஷ்யூ ஊற வச்ச தண்ணி போட்டுக்கலாம். சரி, இதுல வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா குமின் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிட்டு சின்னமன் சீட்ஸ், சின்னமனா பே லீஃப், பட்டா போதும்ல, பட்டா குட்டியா ஒரு துண்டு பட்டை, அதற்கு பிறகு ஒரு பே லீஃப், அதையாச்சு பிரியாணி இலை. பிரியாணி இலைய வந்து 2ஆ உடைச்சு போட்டுக்கலாம். நமக்கு பச்சை மிளகா வருது. பச்சை மிளகா வரதுக்கு முன்னாடியே நம்ம வெங்காயம் போட்டுடலாம். இப்போ ஆக்சுவலா வந்து எல்லாருமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வதக்கிட்டு ஆட் பண்ணிப்பாங்க. பேலீஸ் கூட மோஸ்டா பன்னீர் பட்டர் மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. பட் நான் பார்த்த சேனல்ல வந்து இது வந்து அந்த ஒரு சேனல்ல இருந்து எந்த ரெசிபி பண்ணாலுமே கண்ணை மூடிக்கிட்டு செய்யலான்ற அளவுக்கு எல்லா ரெசிபியுமே சூப்பரா வரும். அதனால இதையும் கண்ணை மூடிக்கிட்டு பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ வெங்காயம் போட்டாச்சு. ஸோ இன்னுமே நீங்க வந்து குட்டி குட்டியா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வெங்காயத்தை. ஸோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இன்னுமே நல்லா ஃபைனா சாப் பண்ணிங்கன்னா கிரேவிக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ ஆனியன் நல்லாவே வதங்கி வந்துருச்சு. ஸோ இந்த டைம்ல வந்து தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நான் ஸ்பைசஸ்க்கு என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா காஷ்மீர் சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் கொரியாண்டர் பவுடர். இது இல்லாமல் கரம் மசாலா போடணும். ஆக்சுவலாக கரம் மசாலா வந்து ரொம்ப நீங்கள் வதக்குறீங்க, ஸ்டார்டிங்லேயே போட்டு வதக்க ஆரம்பிச்சு பன்னீருக்குலாம் போடுறதுக்கு முன்னாடியே போட்டிங்க அப்படின்னா அதுங்க வதங்க வதங்க உங்களுக்கு வந்து கசப்பு டேஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களோட டிஷ்ஷில் ஸ்வீட்னஸ் இல்லாமல் அது வந்து பன்னீர் பட்டர் மசாலாவாக இல்லாமல் அது வந்து பாவக்காய் பட்டர் மசாலாவாக ஆகிடும். ஸோ அதனால் கரம் மசாலா மட்டும் கடைசியாக போட்டுக்கலாம். ஸோ இது கூட நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா தண்ணி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இருந்தால் தப்பு. ஆஃப் பண்ணுறேன். அது கொதிக்கிற டைம்ல நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம், பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நீ ரியலாக சொல்லணும்னா இது பன்னீர் பட்டர் மசாலா ஃபீலே கொடுக்காது. இன்னுமே கலரை பார்த்தா காரக்குழம்பு செய்கிற மாதிரியே இருக்குது. ஸ்லோ பண்ணுங்க. ஸ்பூனா கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? காது வலிக்குது, கால் வலிக்குது, கண்ணு எரியுது, மூக்கு வாடுது, காத்து வரல, இல்லாம தண்ணி போ.
கத்தி எங்க உங்க கத்தி? சப்பாத்தி சாஃப்டா வர டிப்ஸ் வேணும்னா ரெண்டே விஷயம் தான். பிசையும் போது நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசையணும் அண்ட் ஆயில் போட்டு பிசையணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து திரட்டும் பொழுதுமே வந்து அது சிங்கிளா ரவுண்ட் சப்பாத்தியா இல்லாம ஸ்கொயர் ட்ரையாங்கிள் மாதிரி மாத்திக்கோங்க. ஒரு சர்க்கிளா தடவிட்டு அதுக்கப்புறம் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மடிச்சு மடிச்சு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி மடிச்சு மடிச்சு ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி மடிச்சு மடிச்சு தேய்ச்சி இப்படி எடுத்தீங்கன்னா சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடும். ஓகே, ப்ரமோஷன் பண்ணியாச்சு. சப்பாத்திக்கு எங்க மம்மி 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆமா, பன்னீர் போட்டதுக்கு அப்புறம் பட்டர் இல்ல போட்டுட்டா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது பன்னீர் பட்டர் மசாலா வரும் நம்பர். மீடியம் வச்சிடும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அது அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். கட் பண்ணி தாங்க பச்சைமல்லி. போதும்ல. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சிடலாம். கொதிச்சு எடுத்தோம்னா நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. வரமா? ஐயோ ஏண்டா போறேன். யாராவது வந்து அரசியலுக்குலாம் சொன்னாங்க. Who said that? Who was the idiot? Critical idiot. That's it for today guys. இன்னைக்கான டின்னர் வந்து பாத்தீங்கன்னா எக் புரிஜி சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. ஸோ ஏன் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். உங்களுக்கு இன்னைக்கான டின்னர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.